மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் மறுபடியும் இந்த புறங்கூறாமை என்ற அதிகாரத்தினுடைய கடைசி 2 திருக்குறளையும் பார்க்கப் போகிறோம். அதில இருக்கக்கூடிய இலக்கண விளக்கங்களை எல்லாம் நாம் பேசலாம். எனவே நாம் அதோடு இந்த இயலினுடைய இறுதி நிறைவு செய்திகளையும் நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். நான் இப்பொழுது உங்களோடு திரையை பகிர்ந்து கொள்கிறேன். திரை இந்த முத்திரையான அந்த பாணிகள் இருக்கின்றன. இங்கே 2 திருக்குறளையும் கடைசியில அதை அமைத்திருக்கிறார். நாம் அடிக்கடி நாம் மேற்கோள் காட்டக்கூடிய ஒரு திருக்குறள் இது 10வது திருக்குறளாக வருகிறது. ஆனால் அதுக்கு எப்படி உரையாசிரியர்கள் பொருள் சொல்லியிருக்கிறாருங்கிறது மிகவும் வியப்பாக இருக்கும். அதை நம்ம பார்க்கலாம். நம்ம பார்ப்போம். இதுல இப்ப நம்ம பார்க்கக்கூடியது இந்த அறம் நோக்கி ஆற்றுங்கொள் வையம் புறம் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை என்ற திருக்குறள். அறம் நோக்கி ஆற்றுங்கொள் வையம் புறம் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. இது வையம் நமக்கு கடுமையான சொற்கள் என்று சொல்லக்கூடியது. ஏனென்றால் நம்ம திருக்குறள் எல்லாருக்கும் புரியக்கூடிய மொழி என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உண்மைதான். சில சொற்கள் எல்லாம் நமக்கு தெரிந்த சொற்களாக இருக்கும். ஆனால் அதுக்குரிய பொருள் என்னங்கிறது நாம் பார்க்கணும். அந்த அந்த மொழி எப்படி மாற்றம் பெற்றிருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் திருக்குறள் மொத்தத்துல ஒரு பொது நிலையில எல்லோருக்கும் வழக்கமான சொற்கள் அதில் நிறைய இருக்கின்றன. 2000 ஆண்டு பழமையுடைய ஒரு நூல்ல வழக்கில் இருக்கும்னு சொல்ல முடியாது. இலக்கணம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப உலகம் சமைத்து தந்த ஒரு வாழ்க்கை முறை. நமக்கு முன்பு இருந்த பரம்பரை அந்த காலகட்டத்தில் இருந்த வாழ்க்கை முறைக்கு ஏற்ப அல்லது அந்த அறிவியல் தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப வாழ்க்கை இருந்தது. இன்றைக்கு இப்பொழுது நாம் எல்லாரும் இந்த இணைய வழியாக உரையாடுகிறது என்பது இன்றைய உலகத்தில் மிகப்பெரிய வியப்பு தான். இல்லாவிட்டால் நாம் எங்காவது ஒரு பொது இடத்துல தான் நாம் பேச வேண்டும். வள்ளலார் அந்த காலத்துல பேசுவதற்கு கோயில்களில் உள்ள மண்டபங்களைத்தான், அந்த காலத்துல பெரிய உரைகள் எல்லாம் மண்டபங்களில் தான் நடக்கும். அது தேவாசிரிய மண்டபம் திருவாரூர்ல இருந்துன்னு சொல்றாங்க. தேவாசிரிய மண்டபங்கிறது மிக திருவாரூர் இருக்கக்கூடிய பெரிய ஹால். அதுலதான் சுந்தரர் இங்க உரையாற்றியிருப்பார் கொண்டிருக்கிறது. அப்பொழுதுதான் அந்த விரண்மண்ட நாயனார் இவரை எதுக்கு கோவிலுக்குள்ள விட்டீங்க, இவர் சிவனையே தூதுவனாக விட்டவன் ஆயிட்டே என்று சொல்லி, அவர் விரண்மண்ட நாயனார் கேரளத்தை சேர்ந்தவர். மிண்டி இருக்கார், ரொம்ப விரலோடு வீரதரத்தோடு பேசியிருக்கார் என்றெல்லாம் அந்த வரலாறு வருது. எதுக்கு சொல்றேன், அந்த அரங்குகள் தேவாசிரிய மண்டபங்கிறது ஒரு ஒரு நடனம் மட்டும் இல்லை, பெரிய அறிஞர்கள் உரையாற்றக்கூடியது. அதே மாதிரி சிதம்பரத்திலையும் பெரிய மண்டபங்கள் இருக்கின்றன. இந்த மண்டபத்தில் உரையாற்றும் போது அதைத்தான் மண்டபம் தான் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பொது இடம், பொது வழி. அந்த பொது வழியை எல்லாரும் பங்கிட்டுக் கொள்ள முடியாது. நாம் எவ்வளவு தூரம் மாறி வந்திருக்கிறோம் சமூக அமைப்பிலே. பொது வழிகள் எல்லாருக்கும் சொந்தம் கிடையாது. பொது வழிகள் உதாரணமா அந்த காலத்துல குளம் என்று சொன்னால் அந்த குளத்துல எல்லாரும் போய் குளிக்க முடியாது. கிணறு என்று இருக்கும், கிணறுகள்ல எல்லாரும் போய் தண்ணீர் எடுக்க முடியாது. அது ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள் அங்கே போக முடியாது, அவர்களுக்கு தனி கிணறு. நமக்கெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் வேணா சொன்னா பெரிய ஆச்சரியமா இருக்கிறது. ஆனால் காலம் அப்படி மாறி இருக்கிறது. எனவே பொது வழிகள் கோயிலுக்குள்ள போறதே எல்லாரும் போக முடியாது. போனாலும் எல்லாரும் அந்த வசதிகளை பயன்படுத்திக் கொள்ள முடியாது. வள்ளலார் அங்க போய் பேசுகிற போது சில நாள் போய்கொண்டே இருந்திருக்கிறது.
பிறகு அவருடைய பேச்சிலே அங்கு இருக்கக்கூடிய தீட்சிதர்களுக்கு உடன்பாடு இல்லை போட்டிருக்கிறது. இவர் எதெல்லாம் பேசுகிறார் என்று சொல்லி அவரை அங்க பேசுவதற்கு அனுமதி மறுத்து விடுகிறார்கள். அவர் அங்கிருந்து பிறகு வடலூரை நோக்கி போகிறார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதாவது என்ன சொல்றோம்னா, இந்த ஒரு வாழ்க்கை முறை என்பது அறிவியல் தொழில்நுட்பத்தான் நம்ம வாழ்க்கை முறை அமைகிறது. அதுக்கேற்ப சமூக மாற்றங்கள், சமூக கோட்பாடுகளில் மாற்றங்கள், ஒரு ஒரு பொதுமையை நோக்கி உள்ள ஒரு பயணம் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இந்த திருக்குறளிலும் திருக்குறள் இந்த மாதிரி அப்படியே உறைந்து போயிருக்கிற போது, அந்த உறைந்து போயிருக்கிறத எப்படி நாம பொருள் கொள்றதுங்கிறது உள்ளதான் பிரச்சனை. அதை நமக்கு பேசுவோம். முன்னரைக்காக அதை சொன்னேன். ஒரு உறைந்து போன ஒரு ஒரு சொல்லாடலை நமக்கு எப்படி அதை பொருள்படுத்திக் கொள்வதுங்கிறது தான் கேள்வி. சரி, அதனாலதான் அந்த உரை வேறுபாடுகள் வருகின்றன. சரி, இங்க அறம் நோக்கி ஆற்றுங்கள் வையம், புறம் நோக்கி புன்செல் உரைப்பு, இந்த ரெண்டு நோக்கி வருகிறது. அதுல இருந்தா நம்ம ஆரம்பிக்க போறோம். புறன் என்று சொன்னால் புறம்பு, பின்னாடி புறங்கூறாமையிலே அது வருகிறது. புறன் நோக்கி, அதுக்கு புறன் என்பது ஒருவன் இல்லாத இடம், இல்லாத ஒரு புறம், பிறன் இல்லாத இடம் பார்த்து புறன், இங்கு இடம் பேச்சொல். நோக்கிங்கிறது பார்த்துன்னு பொருள் எழுதியிருக்காரு, கவனிங்க. பார்த்து. புன்சொல் உரைப்பான், புறஞ்சொற்கூறுவான். புன்சொல் என்பதை புறஞ்சொல் எடுக்கிறார், புறங்கூறாமையா இருக்கிறதுனால. புன்சொல்னா பொது பொதுப்பொருள் புன்சொல்ல இழிவான சொற்கள், பழித்துறை, ஒருவரை பற்றி உள்ள இழிவுகள், வசைகள், குறைகள். அது இந்த இடத்துல புறஞ்சொல், அது புறஞ்சொல்லாக, அவன் இல்லாத போது பேசுவது புறஞ்சொல்லாக மாடுகிறது. புறஞ்சொல் உரைப்பான். உருவானது பொறை. பொறை என்று சொன்னால் பல பொருள்கள் உண்டு. பொறை என்று ஒரு பெயர் சொல் பொறை என்கிறது பொற்றை, சிறு குன்றுகளுக்கெல்லாம் பொறை. இரும்பொறை, இரும்பொறை சிறு சிறு வரக்கூடிய வினையடியிலிருந்து பொறுத்தல் என்பது வரக்கூடிய ஒரு சொல் பொறை. பொறைன்னா பொறுத்துக் கொள்ளுதல். அதான் நம்ம பொறை உடைமை என்று பார்த்தோம். அது மன்னிக்கிறது, ஒருத்தரை பொறுத்துக் கொள்வது என்பது, அது ஒரு பொருள். மூன்றாவது பொருள் சுமை, பாரம். பொறை என்பது பாரம். உரைப்பானுடைய பொறை, அவனுடைய சுமையை, அவன் உடம்பு சுமையை, உடற்பாரத்தை நிலம் தானே, வையம்ங்கிறது நிலம், நிலம் தானே ஆற்றுங்கொல் பொறுத்து. அதாவது நிறம், வையம்ங்கிறது நிலம், தானே அறத்தை நோக்கி பொறுத்ததாம். ஆற்றுதல் அப்படிங்கிறது பொறை ஆற்றுதல், பொறுத்தல். பொறுத்தல்ங்கிறது சுமத்தல், அதை தாங்கிக் கொள்ளுதல். ஒரு பொறுத்தல் என்பது தாங்கிக் கொள்ளுதல். பொறை ஆற்றுதல் அல்லது ஆற்றுங்கொள், அந்த இடத்துல பொறைக்கேற்ப அந்த ஆற்றுங்கொள்ள நம்ம ஆற்றுதல் என்பது செய்தல்னு அர்த்தம். அது ஒரு பொது வினை. உரையாற்றுகிறார், செயலாற்றுகிறார். உரையாற்றுகிறார்னா பொறுத்துக் கொள்கிறார்னு அர்த்தம். இந்த பொறையை ஆற்றுங்கள், அது தாங்குதல். ஆற்றுதல்னா தாங்குதல் ஒரு பொருள் உண்டு. நான் சொல்றது பொது பொருள். தாங்குதல் என்ற ஒரு பொருள், ஆற்றுங்கொள். அவனுடைய சுமையை இது தாங்கிக் கொள்ளுகிறது. அறத்தை நோக்கி, அறம் நோக்கி, அறம் நோக்கினா அறத்தை பார்த்துன்னு நோக்குகிற நோக்கம் இல்லை, அறத்திற்காக. அறம் கருதி, அறம் நோக்கி கருதி, அதை நினைத்து என்று இருக்கலாம். அப்ப இருக்கும்போது அது கருதி என்று இருக்கலாம். அல்லது அறத்துக்காக என்று எடுத்தால் அது ஒரு வேற்றுமை பொருள்பட வரும். அதுக்காக தர்மம் பார்த்து புண்ணியத்துக்காக, அறத்துக்காக அப்படிங்கிற ஒரு நோக்கி பொறுத்துதான். அல்லது போக்கும், அல்லது அவனை தூக்கி போட்டுரும். அறம் நோக்கி ஆற்றுங்கள் அல்லது புறம் நோக்கி அவனை அது அல்லது போக்கும். அறத்துக்காகத்தான் அது பொறுத்துட்டு இருக்குது. இல்லாட்டி அது அவனை
தள்ளி விட்டுரும் அங்கிருந்து, சுமந்து கொண்டிருக்காது என்று சொல்கிறார். இந்த ஒரு உருவகம் அல்லது இந்த ஒரு ஒரு அணிநயம் பட சொல்லக்கூடிய இந்த கருத்து நிறைய 5 இடங்கள்ல வருகிறது. இந்த பூமிக்கு பாரம் சொல்லி திருவள்ளுவருக்கு கோபம் வந்துச்சுன்னா இந்த பூமிக்கு வரலாம் பாரம் சொல்லுவார். சோத்துக்கு தண்டம், உப்பும் காடிக்கும் கூற்று என்றெல்லாம் பேசுவார். எனவே இதனால்தான் திருக்குறள் இலக்கியம் ஆகிறதுங்கிறது அது வெறும் சட்டம் புத்தகத்தில் உள்ள சட்ட நூல்களில் சொல்லப்பட்டுகிற முறையில சட்டமாக இல்லாமல் ஒரு உணர்ச்சி கொப்பளிக்கக்கூடிய தன்னுணர்ச்சியாக வருகிறனால்தான் இதை நம்ம திருக்குறளுக்கு ஒரு இலக்கிய பண்பு வருகிறது. அது எவ்வளவு தூரம் வருகிறது, அது எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது வேற கேள்வி. எனவே இது புறங்கூறுவார்க்கு துணையாவார்ல என்றது. எனவே அந்த புறம் பேசிட்டு, அதாவது ஒரு ஹேபிச்சுவல் ஸ்லாண்டர், தினமும் அதே வேலையா இருக்கிறவன், எல்லாருக்கிட்டையும் இந்த பண்பு இருக்கும், அது அளவா இருக்கும். சில பேர் அந்த பண்பை மாற்றிக் கொள்வார்கள், புறம் பேசாமல் இருப்பார். சில பேர் ஹேபிச்சுவல் அஃபண்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, விடாம அதுதான் அவனுடைய பண்பாக இருக்கு சிலருடைய. அவர்களை எல்லாம் பெரிதாக மதிக்க மாட்டார்கள். திருவள்ளுவர் இந்த 10 திருக்குறளை ரொம்ப அடிக்கடி நல்லா தெளிவாக சொல்லிவிட்டார். எனவே புறங்கூறுவார்க்கு துணையாவார் இல்லை என்று அவர் சொல்லிட்டு போயிட்டார். மற்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். புறன் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. உடற்பாரத்தை அவர் எடுக்கிறாரு. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, பிறன் இல்லாத இடம் அவர் சொன்னாரு. இவர் பிறர் நீங்கின அளவு பார்த்து, புறன் நோக்கி அவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள் என்று பார்த்து, யார் இல்லாத போது, அவர் இல்லாத போது பிறர் நீங்கின அளவு பார்த்து, அவர் பழித்துறையை, புன்சொல்கிறது பழித்துறை, அவர் புறஞ்சொல் எடுத்தாரு, பழித்துறையை உரைப்பானது உடற்பாரத்தை வையம் அறநோக்கி ஆற்றுங்கள். நிலம் இக்கொடியது பொறுத்தலே எனக்கு அறமாவது, நிலம் அரண் நோக்கி ஆற்றுங்கள். நிலம் இக்கொடியது பொறுத்தலே எனக்கு அறம், இது அறம் என்று கருதி நடக்கிறார். அரண் நோக்கி அதை கருதி பொறுக்கின்றது போலும் கொல். அவர் பொறுத்ததாம் எடுக்கிறாரு, இவர் பொறுத்தது போலும், பொறுக்கின்றது போலும் என்று தற்குறிப்பேற்றமாக மாற்றுகிறார். தற்குறிப்பேற்றமாக பொறுக்கின்றது போலும் என்று சொல்லி இவர் எடுக்கிறார். எல்லாவற்றையும் பொறுத்தல் இயல்பாயினும் இது பொறுத்தற்கு அரிது என்னும் கருத்தால் அறநோக்கி ஆற்றுங்கள் என்ற. இந்த உலகம் எல்லாத்தையும் தான் தாங்கிட்டு இருக்குது, ஆனால் அதனுடைய இயல்பு. ஆனா இவனை தனியா ஒண்ணு அது தாங்க சுமந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிற போது இவனை பொறுத்து கொள்ளவே முடியாது. இப்படிப்பட்டவனை நாம் தாங்குவதே முடியாது. ஆனால் அவனையும் கூட அது தாங்குகிறது. அது அறம் நோக்கியோ, தன்னுடைய தர்மத்தை நோக்கியோ, தனக்கு விதிக்கப்பட்ட அந்த ஒரு ஒரு ஒழுக்க விதிகளை நோக்கியோ என்று அவர் எடுக்கிறார். இவை 5 பாட்டானும் புறங்கூறுவார்க்கை இதுவும் குற்றம் கூறப்பட்டது. 5 முன்னாடி உள்ள 5 திருக்குறள் நம்ம கடைசியா மொத்தமா திரட்டி பார்க்க போறோம். திருக்குறள்ல இந்த புறங்கூறாமையினுடைய நல்ல குணம், புறங்கூறுவனுடைய கொடுமை, புறங்கூறுவனுடைய குற்றம், அப்புறம் புறங்கூறுவதிலிருந்து எப்படி விடுபடுறது, அதுக்கு உபாயம் என்று இந்த புறங்கூறாமையை கட்டமைத்திருப்பார். அதை நம்ம கடைசியெல்லாம் பார்க்க போறோம். வரதராசனார் போன்றவர்கள் ஒருவர் நேரில் இல்லாதது கண்டு புறங்கிறது பழிச்சொல் கூறுவனுடைய உடல் பாரத்தை இவனையும் சுமப்பதே எனக்கு அறம் என்று கருதி நிலம் சுமக்கின்றதோ என்று இன்றைய மொழியில அவர் சொல்லியிருக்கிறாரு. நலவன் பாப்பே அவரையும் கூட பிறர் இல்லாத போது அவரை பழிக்கும் இழி சொற்களை பேசுவோம். இழிச்சொல் பழிச்சொல் அவர் எடுத்தார். இழி சொற்களை பேசுபவனின் உடல் பாரத்தை இவனையும் சுமப்பதே என் தர்மம் என்று எண்ணி பூமி சுமக்கிறது போலும். எல்லாவற்றையும் சுமக்கிறோம், இவனை சுமக்கிறது ஒரு கூடுதல் சுமையாக இருக்கிறது. அது தர்மத்துக்காக செய்கிறது என்ற ஒரு நிலையில பார்க்கலாம். சரி, இப்படி வாக்கியம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் வழக்கம் போல் திருக்குறள் எப்பொழுதும் வினைமுற்று தொடராக வினைமுற்று முதல்ல இருக்கும், இறுதியில் இருக்கும். புன்சொல் உரைப்பான் பாருங்க, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆற்றுங்கொல், அறநோக்கி ஆற்றுங்கொல், வையம். ஆற்றுங்கொள்கிற வினைமுற்று முதல்ல இருக்கிறது, வையம் பின்னாடி இருக்கிறது. எனவே இதை மாற்றி நம்ம வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறையை வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறையை அறநோக்கி ஆற்றுங்கொல். பொறையை வையம்ங்கிறது முன்னாடி கொண்டு வந்துட்டா நம்ம 70,000. அறநோக்கி ஆற்றுங்கொல்
என்று சொல்லி நாம வழக்கமான எழுவாய் தொடராக நம்ம மாற்றி பார்க்கலாம். சரி, இதனுடைய சொல்லடுகளை போக்குற போது புறம் என்பது பிறர் நீங்கின அளவு, பிறர் இல்லாத இடம். இன்னொரு இடத்துல 182வது திருக்குறள் இதுலயே வருது, ஒருவனை காணாத வழி. 182ல 182வது திருக்குறள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, அதுல அந்த இடத்துல அவர் காணாத விடம் சொல்லியிருப்பார். அறநழி அல்லவை செய்தலின் தீதே புறநழி பொய்த்து நகை. புறன் அவன் காணாத வழி அழித்து பேசி, மோசா பேசி என்று அவர் சொல்வார் அந்த இடத்துல, ஒரு காணாத வழி. எனவே இந்த பொருள் புறன் என்பது ஒருவர் இல்லாத இடம், அவர் அங்கே காணப்படாத நிலைமை என்றே எடுக்கிறார். இது இந்த நூலிலே இருக்கக்கூடிய சொற்பொருள். இது அகராதியிலே கூறிய சொல். இது நம்முடைய மூத்த வயலாளர்கள் அது பொருள் கொடுத்திருப்பாங்க. ஆனா இது பொது அகராதியில சேர்க்கப்பட வேண்டுமா என்றால், இது நம்முடைய திருக்குறள்ல இருக்கக்கூடிய இந்த பொருள் பல பொருள்களை கொடுத்திருப்பாங்க. தமிழ் லெக்சிகன்ல புராணம் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். எழுதி வச்சு எடுத்து வச்சு. புறன் என்பதற்கு பொருள் புறம் புறம் இருக்குது. புறன் அவர் கொடுத்திருக்காரு. புறன் அது உங்களுக்கு தெரியும், அது போலியன் புறம். புறம் என்பதற்கு வழக்கமா புறங்கூற்று, புறமாறப்பட்டவர், காசிப், அலர்மொழி என்றுதான் பொருள் கொடுத்திருப்பாங்க. அப்ப இங்க புறன் என்பது காணாத விடம். புறம் என்பது காணாத விடம் என்பது பொது அகராதியில வரணும்னு அவசியம் இல்லை. சொல்லுக்கு அந்த நூல் அகராதியில வரணும். நூலுக்குரிய அகராதியில இது இடம்பெற வேண்டும். காணாத விடம், நீங்கின அளவு என்ற இந்த 2 பொருள்களும் இந்த திருக்குறள்ல வருகிறது. புறன் என்று சொன்னால் இந்த அதிகாரத்துக்கும் இந்த திருக்குறளுடைய சொல்லாட்சிக்கும் உரிய பொருள் அது. இது பொது பொருளாக நம்ம ஏனென்றால் திருக்குறள் இருக்கக்கூடிய பல சொல் பொருளை பொது பொருளாக அகராதியிலே ஏற்றியிருக்கிறார். அது பல இடங்களில் மீண்டும் வருகிறதா என்பதை நாம எண்ணிக்கை அளவில் நாம ஒரு புள்ளி வர அடிப்படையில் நாம பார்க்கணும். பார்த்துத்தான் ஒரு அகராதியாளன் அதை அகராதியில புது அகராதியில சேர்க்க முடியும். இதே பொருள்ல பல இடங்கள்ல வந்திருந்தா எடுக்க முடியும். ஆனா இது ஒரு திருக்குறள் சொல்லுக்கு மட்டும், திருக்குறள் சொல்லாட்சியில மட்டும் வரக்கூடிய பொருளாக இருக்கிறது. எனவே நூலினுடைய சொல்லாட்சி பொருள் பொது பொருளாக வருமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. சரி, அதோடு நிறுத்திக்கலாம். நாம அதை பற்றி பார்க்க வேண்டாம். அடுத்தது, எனவே புறன் என்பதற்கு அது நம்ம பார்த்துட்டோம். நோக்கி என்பது அடுத்து 2 இடத்துல வருகிறது. இதுல புறன் நோக்கி, அரண் நோக்கி. புறன் நோக்கி என்பதுல நோக்குகிற நோக்கம்தான். புறன்ல பார்த்து அவன் இல்லைங்கிறது தெரிந்து கொண்டு இந்த பொருள் வருகிறது. அதாவது நோக்கி, அரண் நோக்கி ஆற்றுங்கள் பொறையாற்றில் பொறுத்து நோக்கி சேர். அதாவது முதல்ல இருக்கக்கூடிய நோக்கி என்பது பார்த்து, புறன் நோக்கி. அதாவது 2வது இதுல வரக்கூடிய நோக்கி அப்படிங்கிறது பார்த்துங்கிற பொருளை வருகிறது. வினையச்சம். புன்சொல்லுங்கிறது பழித்துறை, அவரை பற்றி உள்ள இழிவான சொற்கள். உரைப்பான், அது வினையாளனின் பெயர். உரைப்பான், உரைப்பவன். உரைப்பான் என்பது உரைப்பவன் அர்த்தம். உரைப்பானது பொறை, உடற்பாரத்தை. பொறை என்பது உடற்பாரம். பொறை என்பது உடற்பாரம். வையம், வையம் என்பது நிலம். நிலம் என்பது ஒருவர் பொன்மொழி 4 இடத்துல நிலக்கு பொறை எல்லாம் வருகிறது. அதை நான் சொல்றேன். வைப்பு, இந்த வையத்துக்கு வைப்பு, நிலம், மண்ணகம், உலகு, நிலம் என்றெல்லாம் திருக்குறளில் ஒருவர் பொன்மொழி வருகிறது. இந்த ஒருவர் பொன்மொழி அகராதி பற்றி நம்ம பேசணும்.
அது வருகிற இடங்கள் எல்லாம் திரட்டணும். நம்மளுடைய ஒருத்தர் வந்து ஒரு பேராசிரியர்ல ஒரு 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 திருக்குறள் ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் திருக்குறள் பகுப்பாய்வு கோவை என்று ஒரு திருக்குறள் பகுப்பாய்வு கோவைன்னு சொல்லி பழனிசாமி என்பவர் ஒரு சின்ன தெசாரஸ் மாதிரி முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா அதுல சில முறையில் அவர் இன்னும் அந்த முறைகளை தெரிந்திருந்தால் இன்னும் நன்றாக செய்திருக்க முடியும். இதுல வந்து பொருள் வகைப்பாடுங்கிறது ஒண்ணு இருக்கு, சொல் வகைப்பாடு. நாம வந்து முதல்ல சினானிம்ஸ் டிக்ஷனரி பண்ணிக்கிட்டு தான் அப்புறம் இந்த தெசாரஸ் டைப்புக்கு நம்ம போகணும். நாம பேசுறது வந்து ஒரு பொருட்பன்மொழி பத்தி தான் பேசுறோம். சரி, அரண் அரண்ங்கிறது அறம்னு பொருள் எழுதியிருக்காரு. கொடியது பொறுத்தலே எனக்கு அறம், இது அறம். அரண் நோக்கி 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 அப்படிங்கிறது அடுத்தது. இந்த ரெண்டாவது நோக்கி அப்படிங்கிறது அறத்தை நோக்கி, அதை பார்த்துன்னு அர்த்தம் இல்லை, கருதின்னு பொருள் எழுதியிருக்காரு வறுமையாளர். இந்த நோக்கி நோக்கு அல்லது பார்த்து அப்படிங்கிறது நம்ம வந்து இன்றைக்கு வந்து நோக்குதல் என்பது பார்த்தல். நோக்கின்னு சொன்னா அந்த திசையில் சாதாரண வழக்கில் கூட நான் பேசுறத பார்த்தா இந்த நம்முடைய பாண்டிச்சேரியில நீங்க வந்து அந்த கடற்கரையிலிருந்து அண்ணா சிலையை நோக்கி போகிற போது இடது பக்கம் முல்லா தெரு வரும் அப்படின்னு ஒருத்தர் பேசுறத நான் கேட்டேன். இந்த நோக்கிங்கிற சொல்ல பயன்படுத்த, நோக்கினா டுவர்ட்ஸ் அர்த்தம். அப்போ இது தொல்காப்பியத்திலேயே நோக்கு அவர் சொல்லிட்டார். நோக்குதல் அப்படின்னு சொன்னா வந்து பார்த்தல், கருதல்ங்கிற அடிப்படை பொருள். அப்புறம் நோக்கி என்ற வினையச்சம், அதை நோக்கி நீங்க கிரியாகிராதியில பதிவு பண்ணியிருக்காங்க. நோக்கி டுவர்ட்ஸ், அதாவது வினை அடையாக பொருள் கொடுத்திருக்காங்க. ஏவுகணை விண்ணை நோக்கி பாய்ந்தது, விண்ணை நோக்கி பாய்ந்ததுங்கிறது சொல்லுருவாக வருகிறது. அது வினையடைனா ஒரு பொருள் கொடுத்திருக்காங்க, அது சொல்லுரு தான். அவன் திரும்பி வீட்டை நோக்கி நடந்தான், சத்தம் வந்த திசையை நோக்கி திரும்பினான். நோக்குங்கிறது இன்னைக்கு பார்த்துன்னு பயன்படுது. வீட்டை பார்த்துட்டு அவன் கிளம்பலாம், அதை பார்த்து நீங்க போனீங்கன்னா என்று சொல்லி நம்ம நோக்குதல் என்றது சில வட்டார வழக்குகள் இருக்கு, பார்த்துங்கிறது இருக்கு. அப்ப நோக்கு அப்படிங்கிற வினையச்சம் அதாவது ஒரு சொல்லுருவாக அது வினையடை என்று கொடுத்திருக்காங்க, இடைச்சொல்லும் கொடுத்திருக்காங்க. இடைச்சொல் என்று கொள்வது நேருதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த பொருளுக்கு. பெண்ணை நோக்கி பாய்ந்தது. அப்போ நோக்குதல் என்பதற்கு ரெண்டு பொருள் இருக்கு. அந்த ரெண்டாவது பொருள் வந்து நோக்கல் நோக்கம்னு தொல்காப்பியத்தில் இருக்கு. இரண்டன் மருங்கின் நோக்கல் நோக்கம்னு தொல்காப்பியத்துல ஒரு சூத்திரம் இருக்கு. அதாவது தொல்காப்பியத்திலேயே இந்த அடிப்படையான ஒரு இலக்கண ஒரு சொல் தன்னுடைய அடிப்படை பொருளை இழந்து வேறொரு இலக்கண விகுதியாக மாறி, இலக்கண கூறாக மாறி இலக்கண பொருளை பெற்று விடுவதை தொல்காப்பியரே குறித்திருக்கிறார் என்பதுதான் அந்த சூத்திரம் நமக்கு உணர்த்துகிறது. இரண்டன் மருங்கின் நோக்கல் நோக்கம், ஐந்தனும் இரண்டனும் ஏது சொல்லி அந்த சூத்திரம் போகும். ரொம்ப விளக்கத்துக்கு போகல. எனவே இந்த நோக்குதல் என்ற சொல்லு, நோக்கி என்பது ஒரு இடைச்சொல்லாக அல்லது வினையடையாக, கிரியா வினையடைன்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆக என்ற பொருளும், உதாரணமாக இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அறம் நோக்கி, அறத்துக்காக என்ற ஒரு பொருள் வருது. அறம் நோக்கி, அதை நோக்கி என்று எடுக்கிற போது அதை நம்ம வந்து சொல்லுருவாக சொல்லலாம். அறத்திற்காக என்று எடுக்கிற போது சொல்லுருவாக நம்ம எடுத்துக்கலாம். அறம் நோக்கி, அதை கருதி என்று எடுக்கிற போது அது வந்து ஒரு அடிப்படை பொருளை வச்சுக்கலாம். ஆக அறத்துக்காக, அறத்துக்காக. எனவே அவனை பார்த்து, அவன் முகத்தை பார்த்து இதை நான் உதவி செய்தேன், அவன் முகத்தை பார்த்து இறக்கப்பட்டு உதவி செய்தேன்னு நம்ம சொல்றோம். அவனுக்காக, அவனை பார்த்துன்னு எடுக்கலாம். அவனை பார்த்து இதை உதவி செய்தேன், உங்க அப்பாவை பார்த்து தான் நான் இது உனக்கு உதவி செய்தேன், அப்பாவுக்காக என்று ஒரு பொருள் வருது. எனவே இந்த ஒரு பொருள் வேறுபாட்டை தொல்காப்பியரே குறித்து விட்டார். நான் தமிழ் பேரகராதியில் அது இடம்பெறல, அது ரொம்ப இடம்பெறாமல் இருக்கிறது என்னன்னு தெரியல. திருக்குறள்ல இந்த இடத்துல வந்து ஒரு
இலக்கணாக்கம் பெற்ற ஒரு சொல்லாக அது ஆக என்ற பொருளை வருகிறதோ என்று நம்ம யோசிக்கலாம். சரி, அடுத்தது ஆற்றும் கொல் பொறுக்கின்றது போலும். அது பொறுத்து பொறை ஆற்றும் கொல் என்று எடுக்கலாம். பொறை ஆற்றும் கொல் எடுத்தோம்னா பொறுக்குமோ என்று நாம் எடுக்கலாம். அதாவது உரை ஆற்றுகிறார், உரைத்தார். உரை ஆற்றுகிறார் சொல்வது அது வேற பொருள், பொருள் வந்துடும். உரைத்தார் என்பதற்கும் உரையாற்றுகிறார் என்பதற்கும் பொருள் வேறு. அது ரொம்ப ஃபார்மல்னு அர்த்தம். உரை ஆற்றுகிறார் என்று சொன்னால் அவர் அவர் உரைக்கிறார், மேடையில இருந்து உரைக்கிறார்னு நம்ம சொல்ல மாட்டோம். உரைக்கிறது கீழே இருந்து பேசுறது. மேடையில் உரையாற்றுகிறார், செயலாற்றுகிறார், அவர் உதவி ஆற்றுகிறார். உதவுகிறாருங்கிறது வேற, உதவி ஆற்றுகிறாருங்கிறது வேற. ஒரு கொஞ்சம் அந்த ஆற்றுதல் என்று ஒரு தொழிற்பெயரும் ஆற்றுதல் சேர்க்கிற போது அதுக்கு வேற பொருள் ஷேடு வந்துருது. நம்ம பார்க்கலாம். சமையல் செய் அப்படிங்கிறதுக்கு சமைக்கிறாள்ங்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குல்ல, அது மாதிரி. சரி, எனவே பொறுத்தல் இருந்து வரக்கூடிய பொறைதான் இது. அந்த ஆற்றல் என்பது செய்தல், பொறுத்தலை ஆற்றுதல், பொறுத்தல் என்று நாம அது மாதிரியும் அதை அந்த சொல்லை இணைத்து அது பொருள் சொல்ல முடியும். பொறை ஆற்றுங்கொல், பொறுக்குங்கொல் என்று எடுக்கலாம். அல்ல அதனுடைய பொறையை ஆற்றுங்கொல் என்று எடுக்கலாம். சரி, எனவே இதை நோக்குற போது இதெல்லாம் இலக்கண சிந்தனைகளாக வந்தவை. இதனுடைய சாரம் எல்லாவற்றையும் பொறுத்தல் இயல்பாயினும் இது பொறுத்தற்கருது என்னும் கருத்தால் அறம் நோக்கி ஆற்றுங்கள். தர்மத்துக்காக இது செய்கிறதோ என்று இந்த திருக்குறளை சொல்றாரு. அதாவது இந்த புறம் பேசுகிறவனை இந்த பூமி ஏன் தான் சுமக்கிறது, தர்மங்கிறதுக்காக சுமக்குதோ என்று சொல்லி நம்ம அந்த பொருள் நிலைக்கு போயிடலாம். நம்ம இலக்கண நிலையை கொஞ்சம் விட்டுட்டு போயிடலாம். எனவே இது மாதிரி திருக்குறள்கள் இன்னும் வேற இடங்களிலே வருகிறது. 5 இடத்துல இருக்குது. நிலக்கு, அதாவது இன்மை வன்மையுள் வன்மை மடவாரை பொறுத்துக் கொள்ளுதல் இன்னொரு திருக்குறள் இருக்கு. பாருங்க, அதாவது கல்லார் பிணிக்கும் கடுங்கோல் அது அல்லது இல்லை நிலக்கு பொறை, நிலத்துக்கு பொறை 570 சொல்றாரு. கண்ணோட்டத்தில் உள்ளது உலகில் அகுதிலார் உண்மை நிலக்கு பொறை. நிலத்துக்கு சுமை, நிலத்துக்கு சுமைன்னு திருவள்ளுவர் சொல்கிறார். ஈட்டம் இவர் இசை வேண்ட ஆடவர் தோற்றம் நிலைக்கு பொறை. நிலத்துக்கு இது சுமை, போல் பெறாதவனுடைய இது பொறை என்று சொல்கிறார். எனவே இந்த நிலத்துக்கு பொறை என்பது நமக்கு தெரிய 3 இடத்துல அதே மாதிரி வடிவத்தில் வருகிறது. வேறு இடத்துல வேற மாதிரி அந்த பொறை என்பது வழக்கில் இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். எனவே இந்த பொறை என்பதற்கு நிலம் பொறுத்துக் கொள்கிறது என்ற கருத்தை திருவள்ளுவர் திரும்ப திரும்ப சொல்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நிலம் என்பதற்கு வைப்பு, நிலம், மண் முதலிய உருவொற்பன்மொழிகள்லாம் இருக்கிறன. அந்த வைப்புங்கிறது மேலுலகத்தை கூட சில வேலைகளை குறிக்கும். வையம், வையக்குன்னு வருது, வையம்னு வருது, வையகம்னு வருது. வடிவங்கள்லாம் கொஞ்சம் வேறுபட்ட வடிவங்களும் இருக்கின்றன என்று பார்க்கலாம். எனவே இவ்வாறு இதை பார்த்து விட்டு அடுத்து நாம் இதனுடைய மேற்கோள் எங்க மேற்கோள் வருகிறத பார்க்கலாம். நான் அந்த இலக்கண விஷயத்தை பற்றி சொல்ற போது அந்த இலக்கண விஷயத்துல அந்த நோக்கு என்ற சொல்லை தெய்வச்சிலையார் எடுத்து விளக்கி அதுக்கு ஒரு பெரிய நல்ல விளக்கமே சொல்லியிருக்கிறார். இரண்டாம் வேற்றுமையின் நோக்கல் நோக்க பொருளோடு 3, 5 ஆகிய வேற்றுமைகள் மயங்குவதற்கு அந்த தொல்காப்பிய சூத்திரத்தை விளக்குகிற போது இரண்டன் மருங்கில் நோக்கல் நோக்கம் இரண்டன் மருங்கின் ஏதுவுமாகும் சொல்கிற போது 2வதனோடு 3வதும் 5வதும் மயங்குமாறும் அர்த்தம். இரண்டாம் வேற்றுமை பொருளில் வரக்கூடிய அதை நோக்கிங்கிறது அதனால் நோக்கி, அதனின் நோக்கி என்று வரலாம்னு அவர் சொல்றார். பாருங்க, 2ஆம் வேற்றுமைக்கண் ஓதப்பட்ட நோக்க பொருண்மையின் கண் நோக்குதல் அல்லாத நோக்கம் 3வதிலும் 5வதிலும் ஓதப்பட்ட ஏதுவினும் அறம் நோக்கி ஆற்றுங்கொள் வையம் புறம் நோக்கி புன்சொல் உரைப்பான் புறை என்ற வழி அறத்தை நோக்கி என விரித்தலையன்றி, அறம் நோக்கின அறத்தை நோக்கி என விரித்தலையன்றி அறத்தான் நோக்கி, ஏது அறம் காரணமாக நோக்கி ஆற்றுங்கொள் என்றும், அறத்தின் நோக்கி அது அறத்தினால் நோக்கி ஆற்றுங்கொள் என விரிப்பினும் என்றவாறு.
புன்சொல் உரைப்பானை நிலம் பொறுக்கின் பொறையாகிய தர்மத்தை குறித்தோ, அது ஒரு அழகான விளக்கம் சொல்லியிருக்காரு. புன்சொல் உரைப்பானை நிலம் பொறுக்கிறதுனால ஒண்ணு அது பொறையாகிய தர்மம், பொறையாகிய அது பொறுக்கிறதுன்னு அதனுடைய தர்மத்தை குறித்தோ, அத்தர்மம் தனக்கு இயல்பாதலின அது ஏதுவாகவோ, அது காரணமாகவோ, அதை குறித்தோ அல்லது அது ஏதுவாகவோ என இருவார்த்தானும் விரிப்பினும் அமைந்தவாறு கண்டுகொள்க என்று சொல்லி ஒரு அருமையான வழக்கத்தை வித்தலையார் சொல்லியிருக்காரு. இந்த திருக்குறள், இந்த தொல்காப்பு உரைக்கு மற்ற உரையாசிரியர்கள் எல்லாம் வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோன் நோக்கி வாழும் உலகு என்று சொல்லி எழுதியிருப்பாங்க. ஆனா இவர் மட்டும் இந்த திருக்குறள் எடுத்து ஒரு அழகான விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார் தெய்வச்சியில. அப்புறம் இதுல வந்து வையம் ஆற்றும் கொள் அப்படின்னு சொன்னா பூமி தாங்குமா அப்படின்னு சொன்னா பூமி வந்து அகரணை, அது எப்படி வந்து உயர்தனைக்குரிய அதாவது அது எப்படி அது கருத்தாவாக வரும் என்ற ஒரு கேள்வி எழுப்பிட்டு பேவ ஆசிரியர் அது வந்து கருத்தா கிடையாது, அது வந்து மரத்திற்கு வையம் ஆற்றும் கொள்ள இட வையத்திற்கு பொறை என்பதுதான் அதனுடைய அப்படித்தான் விளக்கணும். அவன் வையத்திற்கு உலகத்துக்கு சுமை என்றுதான் வையம் சுமக்கிறது என்று விளக்குவதற்கு அவருக்கு உடன்பாடு இல்லை. அது வந்து வடமொழி இலக்கணங்கள்லாம் அவர் மேற்கோள் காட்டி பேசுறாரு. அது ரொம்ப விளக்கமாக போகும், அதை நான் போகல. எனவே அது வந்து வையம் பொறுக்கிறது என்று சொல்வதை விட வையத்திற்கு அவன் புறையாக இருக்கிறான் என்றுதான் விளக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். சரி, அதோட நிறுத்திட்டு நான் அடுத்த திருக்குறள் போகலாம். அடுத்தது ஏதிலார் குற்றம் போல் போர் தங்குற்றங் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. எல்லாருக்கும் தெரிந்த குறள். நம்ம எல்லாரும் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு கொள்கிற பொருள் ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருள் இருந்து வேறுபட்ட ஒரு பொருளை பெருமையாளர்கள் கொண்டிருப்பார். அதை நம்ம பார்க்க போறோம். ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. சரி, இது ஒரு முக்கியமான பொருள். இந்த புறங்கூறாமையினுடைய அதிகாரத்தினுடைய முக்கியமான ஒரு 10 திருக்குறள்ல வந்து பாவிகம் என்று முக்கியமான ஒரு மைய கருத்து என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த மைய கருத்தான ஒரு திருக்குறள் இது. அதாவது புறங்கூறுதல் என்பது மிகவும் பரவலாக சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீய பண்பு. அந்த பண்பு எப்படி நீக்கிறது? ஒன்று, முதலே சொல்லியிருக்காரு, சிரிச்சு பேசி மற்றவர்களை பற்றி பழித்து பேசுறதை விட அவர்களை பற்றி ஏதாவது கேலியாகவோ அல்லது இதாகவோ பேசி இனிமையாக நட்பாக இருங்கன்னு ஒரு திருக்குறள் சொன்னார். பகைச்சொல்லி கேள்வி குறிப்பிட்டு நகைச்சொல்லி நட்பாடு தேட்டாதவர். இங்க இன்னொரு கருத்து சொல்லியிருக்காரு, நீயே உன்னை உன் கண்ணாடியில பார்த்துக்க, கண்ணாடியில நீ உன்னை பார்த்துக்கொள், நீ மற்றவர்களை பற்றி செய்கிற விமர்சனம் உன்னிடமே இருக்கிறது, இதை பார்த்தாலே நீ புறங்கூறுவதை நிறுத்தி விடுவேன். ஆமா, நாம இப்படித்தான் இருக்கிறோம், இதை நிறுத்தி விடுவேன்னு மிக அழகான ஒரு ஏதுவையும் சொல்லியிருக்கிறார். பார்ப்போம். மணக்குடர் என்ன சொல்றாருன்னா, அயலார் குற்றம் போல தனது குற்றத்தை, தனதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எதிலார்னு வந்து பன்மையில வந்திருக்குது. அயலார் குற்றம் போல ஏதாவது பட விருப்படா என்னன்னு தெரியல, அதுல இருக்கு, டெக்ஸ்ட்ல அப்படித்தான் இருக்கு. தனது குற்றத்தையும் காணவலராயின் காண்கிற்பின், அதை பத்தி நம்ம போன ஒரு அதிகாரத்துல பேசியிருக்கோம். காண்கிற்பின்ங்கிறது ஆற்றல் உணர்த்தக்கூடிய ஒரு சொல். திருக்குறள் அதிகமாக இருக்கிறது. நம்முடைய திவ்ய பிரபந்தமான நூல்கள், கலித்தொகை போன்ற நூல்கள் இருக்கிறது. அதனுடைய காலத்தை ஒட்டி அந்த காலத்தை கணிப்பதற்கு இவையெல்லாம் பயன்படுமா என்பதை நம்ம ஆலோசிக்கலாம். சரி, காண வல்லவராயின் நிலை பெற்றவருக்கு மண்ணும் உயிருக்குங்கிறது ஒரு நுட்பம் இருக்கு. மண்ணும் உயிருக்குன்னு சொன்னா இது வந்து அழிவில்லாத உயிர், சாஸ்வதம். உயிர் என்னைக்குமே அழியாதுங்கிறார். இது வந்து திருவள்ளுவருடைய அடிப்படையான கோட்பாடு. ஆன்மாவுக்கு அழிவில்லை. ஏன்னா நம்முடைய உயிர் என்பது ஒன்று இல்லை என்பது சார்வாகருடைய கொள்கை. எல்லாம் வந்து ஐம்புலன்களும் சேர்கிற போது இந்த வெற்றிலையும் பாக்கும் சுண்ணாம்பும் போடுகிற போது சிவப்பு ஒரு மாதிரி வருவதுதான் அந்த உயிர். அதெல்லாம் பெரிய டிஸ்இன்டகிரேட் ஆகும் போது இந்த உயிரும் போயிருங்கிறது சார்வாகருடைய கொள்கை. ஆனால் நம்முடைய மற்ற சார்வாகர் அல்லாதவர்கள் எல்லாம் உயிர் என்பது தனியாக இருக்கிறது, உடல் வேற, உயிர் வந்து எப்பொழுதுமே அழியாதது என்பது எல்லா தத்துவ ஆசிரியர்களும், இந்திய தத்துவ ஆசிரியர்களுடைய அடிப்படையான கோட்பாடு. மற்ற மதங்கள்லயும் அதே மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மண்ணும் உயிருக்குன்னு அவர் சொல்ற போது அது வந்து இந்த ஜென்மத்துல மட்டுமில்லை, அடுத்த ஜென்மத்திலும் அப்படிங்கிற ஒரு பொருள் வருது. அதனாலதான் அப்படி பொருள் எழுதியிருக்காரு. அதை நம்ம பிறகு பார்க்கலாம். சரி, நிறைவேற்ற உயிருக்கு வரும் தீமை உண்டோ என்றவார், தீது உண்டோ மண்ணும் உயிருக்கு. சரி, இது காண்பாராயின் சொல்லார் என்று புறம் சொல்லாமைக்கு காரணம் கூறிற்று. அதான் ஏது.
இதை பார்த்தாலே அவன் மறுபடியும் பேச மாட்டானே தன்னை பற்றி அவன் தன்னுடைய குற்றத்தை அவன் உணர்ந்தால் மற்றவர்கள் சொல்லுவான். இந்த குற்றம்ங்கிறது எந்த குற்றம்? பொது குற்றமா இல்ல புறங்கூறுதல் ஆகிய குற்றமா? இதுதான் இப்போ கேள்வி. அதை நம்ம பார்க்கலாம். இதுல இந்த ஒரு இடத்துல நான் கவனிச்சேன். இந்த தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தினுடைய வலைத்தளத்துல இந்த குறளுக்கு முன்குறளினுடைய உரையே தவறுதலாக கொடுத்துருக்காங்க. அது காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காங்க யாரோ அச்சடிச்சவர். முன் திருக்குறளுக்குரிய உரையை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோமே, அதாவது அந்த அறநோக்கி ஆற்றுங்குள் அந்த உரையை மணக்கொட ஒரு உரையில அதே உரையை அச்சடித்து வைத்திருக்கிறார். இதை பார்த்து பல வலைத்தளங்களில நம்முடைய மணக்கூட ஒரு உரையாக என்னது பேரு விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி தமிழ் இணைய பல்கலைக்கழக வலைத்தளத்திலே திருக்குறள் உரைகள் கொடுத்திருக்கிறார்கள். அதிலே மணக்கூட ஒரு உரையில 189வது திருக்குறளுக்கு உரையை 190வது திருக்குறளுக்கு உரையிலும் அதையே அச்சடித்து வைத்திருக்கிறார்கள். அதை பார்த்து பிரதி பண்ணி பல இடங்களிலே வலைத்தளங்களிலே போட்டிருக்கக்கூடியவர்கள் இதே மாதிரி இந்த பிழை செய்திருக்கிறார்கள். எனவே அது திருத்தப்பெற வேண்டும். இது முக்கியமான ஒரு செய்தியாக நாங்கள் குறிப்பிட்டு வருவோம். எப்படி இங்க பாட வேறுபாடுகள்லாம் வருது, பிழைகள் வருது, என்னெல்லாம் வந்துன்னே நமக்கு தெரியல. இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப அவ்வளவு எளிமையான காரியம் இல்லை. மாதிரி எவ்வளவு பிழைகள் அந்த காலத்துல ஏற்பட்டதோ நமக்கு தெரியல. பெயர்த்து எழுதுவோர் செய்த பிழைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்துக்கலாம். சரி, இதுல பரிமையாளர் என்ன சொல்றாருன்னா பாருங்க, இதுல என்ன சொல்றாருன்னா அயலார் குற்றம் போல தனது குற்றம் தான் சொல்றாரு. அயலார் குற்றத்தை பேசுகிற போது தன்னுடைய குற்றம், அது பேசுவதாகிய குற்றமா அல்லது தன்னுடைய மொத்த குற்றமா என்று அவர் தெளிவாக இல்லை. தனது குற்றம்னு எடுத்திருக்கிறார். ஆனா பரிமையாளர் பாருங்க, எதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கி எதிலாரை புறங்கூறுவார். எதிலார்னா அயலார். புறங்கூறுவார் அதற்கு அவர் குற்றம் காணுமாறு போல். குற்றம் போல்னா குற்றம் காணுமாறு போலன்னு பொருள் எடுக்கணும். குற்றத்தை போல எடுக்கக்கூடாது. குற்றம் காணுமாறு போல என்று அது வினயோகமாக எடுக்கணும். காணுமாறு போல. ஏன்னா அடுத்ததுல எதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் காணுதல், தன் குற்றத்தை காணுதல் போல எதிலார் குற்றத்தை காணுதல் என்று எடுக்கணும். எதிலார் குற்றம் காணுமாறு போல தன் குற்றம் காண்கிற்பின்ங்கிறதுல அந்த முதல் காண்கிற்பின் காணுதல் என்பதே சொச்சுருக்கமாக நம்ம பேச்சு நடையில் அது வராது. அது குற்றம் போல்கிற குற்றம் காண்பது போலன்னு எடுக்கணும். காண்கிற்பின் காணுமாறு போல புறங்கூறலாகிய தம் குற்றத்தையும். இந்த குற்றம்ங்கிறதுக்கு தம் குற்றம் என்பதற்கு தம்முடைய மொத்த குற்றம் இல்லை. இவன் இப்ப ஒருவரை பற்றி பழித்துறை பேசிக் கொண்டிருக்கிறான், புறம் பேசிக் கொண்டிருக்கிறான் இல்லையா, மற்றவர்களை பற்றி ஒரு பிசுனன் என்று சொல்றாங்கள, ஒரு குசும்பு பேசிக் கொண்டிருக்கிறான் இல்லையா, அந்த குற்றத்தை இவனே நினைச்சு பார்த்தான். நான் என்ன மற்றவர்களை பத்தி இப்படி பேசிக் கொண்டிருக்கிறோமே, நம்ம குற்றத்தை நாம மற்றவர்களுடைய குற்றத்தை இப்படி பேசிக் கொண்டிருக்கிறோமே, நம்ம குற்றத்தை மற்றவர்கள் பேசினால் எப்படி இருக்கும்? இது ஒரு கருத்து. இதை பரிதியார் சொல்லுவார். 3 கருத்து இருக்குது. எனவே பொதுவான குற்றம் தாம் புறம்பேசுவதை போல இன்னொருத்தனும் நம்ம பத்தி புறம்பேசுவது என்ற இன்னொரு கருத்து. 3வது புறம்பேசுதலாகிய குற்றம். காணவல்லராயின் மண்ணும் உயிருக்கு தீது உண்டு. அவர் நிலைவேருடைய உயிருக்கு வருவது ஒரு துன்பம் உண்டு. தீதுங்கிறதுக்கு துன்பம்னு எடுத்துட்டு போயிட்டார். தீது தீமை அப்படிங்கிறது. அவர் என்ன பண்ணியிருக்காரு? தீதுங்கிறதுக்கு தீமை அவரும் தீமைன்னு தான் போட்டிருக்காரு. எனவே நடுவு நின்று ஒப்பக்காண்டல் அருமை நோக்கி காண்கிற்பின் என்றும், எப்படி நடுநிலையாக நின்று தன்னை என்னுடைய குற்றங்களை தான் பழி சொல்லுவதாகிய அந்த குற்றத்தையோ தன்னுடைய பொது குற்றத்தையோ பார்ப்பது மிகவும் நடுநிலை உடையவர்க்கே சாலும். அது மிகவும் அருமை உடைத்து. எனவே அருமை நோக்கி கண்ட வழி ஒழிதலின் பாவம் என்றாம். அப்படி கண்டு காணும் போது அந்த புறங்கூறுதலாகிய பாவத்தை நிறுத்தி விடுவார். ஆகவே வரும் பிறவிகளிலும் துன்பம் இல்லை, வரும் பிறவிகளிலும் துன்பம் இல்லை என்பது நோக்கி உயிருக்கு தீது உண்டு. உயிருங்கிறத ஏன் சொன்னாரு? அவனுக்குன்னு சொல்லல, உயிருக்குன்னு சொன்னாரு. உயிரும் மண்ணும் உயிர்னு சொல்லியிருக்காரு. இந்த மண்ணும் உயிர்னு சொல்றதுனால வரும் பிறவிகள் என்ன பொருள் போடுறாரு. அது குறிப்பு பொருள். இது ஒரு வகையான குறிப்பு பொருள்.
இதுக்கு வந்து நியாயம் இருக்கு. ஆனா இந்த இப்படி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு அந்த தேசியரையா எழுதியிருக்காங்க. ஏன்னா இன்றைய பல உரையாசிரியர்கள் வந்து நம்முடைய நிலை பெற்ற உயிர் வாழ்க்கைக்கு துன்பம் உண்டோ வரதராசனார் எழுதிட்டு போறாரு. நிலத்திற்கும் உயிருக்கு துன்பம் உண்டோ என்று 19 எழுதிட்டு போயிருக்காங்க. ஆனா நம்முடைய தேவநாய பவன் போன்றவர்கள் ரொம்ப கவனமா தான் அதை எழுதியிருக்காங்க. உயிர் நிலை பெற்று நின்றால் மண்ணும் உயிர் என்றார்கள்லாம் எழுதிட்டு போயிருக்காரு. எனவே மண்ணும் உயிர்னு சொல்றது வந்து அது ஒரு முக்கியமான ஒரு தத்துவ கோட்பாட்டிலிருந்து வரக்கூடிய சொல்லாகும். மண்ணும் உயிர், அந்த மண்ணும் உயிர் என்பது அது இந்த பிறவியில மட்டுமில்ல அடுத்த பிறவியிலும் வந்து வரும் அப்படிங்கிறத உட்கொண்டிருக்கிறது. அதை அதை அது குறிப்பிக்கிறது. அந்த மண்ணும் உயிர்ங்கிற சொல்லாட்சி என்பதை உணர்ந்து பரிமையாளர்கள் அந்த குறிப்பு பொருளை சொல்கிறார். எனவே இது வந்து ஒரு குறிப்பு பொருள். சரி, தேவநாய பவனர் அது பரிமையாளர்கள் தான் ஒட்டிட்டு போறாரு. புறங்கூறுவார் தாம் காணும் பிறர் குற்றம் போல் தம் குற்றத்தையும் மொத்தமா எடுத்துட்டு போறாரு. பரிமையாளர்கள் ஒட்டினால் தம் குற்றத்தையும் எடுத்துட்டு போறாரு. நிலைபெற்ற மக்கள் உயிருக்கு வரக்கூடிய துன்பம் உண்டோ அயலாரையும் பகைவரையும் குறிக்கும் எதிலார் என்னும் சொல் இங்கு பிறர் என்னும் பொருட்டாய் நின்றது. பிறர் குற்றம் போல் தம் குற்றமும் காண்டல் அருமை நோக்கி காண்கிற்பின் என்றார். கண்ட வழி தீவனி நிகழாதாகலின் அதனால் துன்பம் இராது என்பதாம். கீழ் ஆற்றல் உணர்த்தும் இடைநிலை. இனி காண்கின் பின் என்று அதை பிரிக்கலாம். காண்கின் எதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கின் பின் என்றும் பிரிக்கலாம். இது ஒரே சொல்லாக எடுத்து ஒரு வினைச்சமாக இருக்கிறது. காண்கிற்பின் கண்டால் என்று எடுக்கலாம். காண்கின் அவ்வாறு கண்டால் பின் என்று எடுக்கலாம் என்ற பிரிப்பினும் அமையும். உடல் இல்லாத ஒழியவும் உயிர் நிலை பெற்று நின்றால் மண்ணும் உயிர் என்றார் என்று சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிட்டு போறார். எனவே இதுல வந்து 3 உரைகள் இருக்கின்றன. அயலான் குற்றம் போல தன் குற்றம், மணக்குடவர் கவிராசர் போன்றவர்கள் சொல்றாங்க. தன் குற்றத்தையும் பிறர் இவ்வாறு கூறுவர் என்று அறிதல். இது பரிதியார் காளிங்கர் சொல்றது. நாம இப்படி மற்றவர்களை பத்தி பேசுறோமே, நம்மை இப்படித்தான் மற்றவர்கள் பேசுவார்கள் என்று உணரும். இன்னொன்று, புறங்கூறலாகிய தன் குற்றத்தை காண. நாம் புறங்கூறுகிறோம் இல்லையா, இந்த குற்றத்தை குற்றம் இது குற்றம் இல்லையா என்று தானே உணர்தல். இது பரிமையாளர்களுடைய இது பழைய உரையிலே இருக்கு. இந்த 3 உரையில எது பொருத்தம் என்று ஒரு கேள்வியை நமக்கு எழுப்பலாம். எழுப்புகிற போது பரிமையாளர்கள் கொண்ட பொருள் இந்த அதிகாரத்தோடு ஏற்புடைய. ஏனென்றால் புறங்கூறலாகிய குற்றம், குற்றம்ங்கிறது மொத்த குற்றம் இல்லை, புறங்கூறலாகிய குற்றம். இந்த அதிகாரத்துக்கு எதிலார் குற்றம் போல் தன் குற்றம்னா தான் புறங்கூறுதலாகிய குற்றம்ங்கிறது தான் பொருத்தமா இருக்கும். எனவே அதிகாரம் நோக்கி அப்படித்தான் கொள்ள வேண்டும். எனவே பரிமையாளர்கள் என்றார் பரிமையாளர். மனக்குடர் முதலியோ குற்றம் என்பதை பொதுநிலை பொருளாக கொள்வார். அதாவது மேல்நிலை பொருள், மொத்தத்துல எல்லா குற்றத்தையும் அதுல புறங்கூறுதல் அடக்கிவிடும். எனவே மேல்நிலை பொருள் உள்ளடங்கு பொருள் அது இருக்கும். ஆனா இவர் உள்ளடங்கு பொருளைத்தான் எடுக்கிறார். ஏனென்றால் இந்த அதிகாரத்துக்கு அதான் பொருத்தமா இருக்கிறது என்று. ஆனா ரெண்டையும் விளங்கிக் கொள்கிற மாதிரி இந்த திருக்குறளை அமைத்திருக்கிறார் திருவள்ளுவர். அதாவது நீங்க மேல்நிலை பொருளும் உள்ளடங்கு பொருளும் உள்ளடங்கு பொருளும் மேல்நிலை பொருளும் வருகிற மாதிரி இந்த திருக்குறளை அமைத்திருக்கிறார். அது திருக்குறளுடைய அமைப்பினுடைய அழகு. அந்த அழகை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம், ஒவ்வொருவரும் எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்பதை நாம் இங்கு பார்த்தோம். எனவே இந்த குறள் வாக்கியம் வந்து நம்ம முன்பே சொன்ன மாதிரி வினைமுற்று தொடராகத்தான் அமைகிறது. எதிராக குற்றம்போல் தன் குற்றம் காண்பிப்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர், தீதுண்டோ உயிருக்கு மண்ணும் உயிருக்கு. சரி, எதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்பின் மண்ணும் உயிருக்கு தீதுண்டோ, அதான் வழக்கமான எழுவாய் தொடராக வரும். இதுல ஏதிலாருங்கிறது ஏதிலாறு, ஏதில் அப்படிங்கிறத இடைச்சொல்னு சொல்லியிருக்காரு மயிலநாதர். அதை நான் பிறகு வர்றேன் பேசுறேன். அது ரொம்ப வியப்பாக இருந்தது. அது நம்ம இப்ப அது எப்படின்னா விளங்கி கொள்றதுல ஒரு சிக்கல் இருக்கிறது. தமிழ் பேரகராதையும் அதை பதிவு செய்யல. எதிலாரை குற்றம் போல் புறங்கூறுவாதற்கு அவர் குற்றம் காணுமாறு போல, குற்றம் போல்னா குற்றத்தை போல, குற்றம் காணுமாறு போல நடப்பாங்க. காணுமாறு போல புறங்கூறலாகிய தம் குற்றத்தையும், எனவே பரிமையாளர் பொருள் புறங்கூறலாகிய தம் குற்றத்தையும் காணவலராயன் காண்கின் பின் தேவநாயர் இருப்பாரு. அவர் நிலைவேருடைய மண்ணுங்கிறது நிலைவேருடைய, அது குறிப்பு பொருளாக அது பல பிறவிகளில் செல்லுங்கிற பொருள் வருகிறது. உயிர்க்கு வருவது ஒரு துன்பம், தீது உண்டோ இல்ல, உண்டோன்னு சொல்லி வினா, ஒரு வினாணி மாதிரி இருக்கிறது. வினாணினா இல்லைன்னு அர்த்தம் இருக்கு. இது இந்த ரிட்டாரிக்கல் கொஸ்டின் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி.
தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்பிப்பின் எங்குற்றமாகும் இறக்கி. இன்னொரு திருக்குறள் இருக்கு. தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்பிப்பின் எங்குற்றமாகும் இறக்கி. அங்க மொத்த பொதுப்பொருளை சொல்றேன் திருவள்ளுவர். அங்கேயும் காண்பிப்பின் வருகிறது என்பதை பார்க்கிறோம். இந்த கிற்பின்கிறத பத்தி நான் போன இதுல நான் பேசியிருக்கிறேன். அதனால மீண்டும் நான் விரிவாக பேசணும்னு நினைக்கிறேன். இந்த ஏதிலன்கிறது மட்டும் சொல்லி இதை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் இந்த திருக்குறள்ல. ஏது இது வந்து மேற்கோளாக வந்து பரிமேலழகரே இதை வந்து அடக்கமுடைமை என்னும் அதிகாரத்துல வைப்பு முறையில இதை சொல்றார். அதாவது மெய்மொழி மனங்கள் தீனரிக்கண் செல்லாது அடங்குதல் உடையன் ஆதல் அஃது ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றமும் காணும் நடுநிலைமை உடையார்க்கு ஆகலின் இது நடுநிலைமையின் பின் வைக்கப்பட்டதுன்னு அடக்கமுடைமையை பற்றி சொல்றார். அடக்கமுடைமையை பற்றி சொல்கிற போது எதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காணுகின்ற நடுநிலைமை என்ற இந்த திருக்குறள் கருத்தை அங்க சொல்றாரு. நன்னூல் மயிலநாதர் அவர்களை ஏதில் என்பது இடைச்சொல்னு சொல்லியிருக்கு. 421வது திருக்குறள்ல ஏதில் என்பது, அதாவது அவர் வந்து இப்ப இன்ன பிற இடைச்சொல் என்ற ஒரு லிஸ்ட் கொடுக்கிற போது ஆ, ஆவா, ஆ, ஆ, இனி, என், ஏன், ஏதில், நா, கல், ஒல், கொல், துடும், துண் என்று நிறைய ஒரு பெரிய ஒரு பட்டியல் கொடுக்கிறார். தொரு என்றெல்லாம். அதுல ஏதில் என்பது அயல் என்னும் பொருள் குறித்து வரும். இது இடைச்சொல்னு சொல்றாரு. அது எப்படின்னு எனக்கு புரியல. ஏதில், ஏதிலான், ஏதிலாள், ஏதிலார், ஏதிலது, ஏதில, அதுக்கு எதிலான் செய்த திறப்பவே, ஏதிலாட்டி இவளென போயின்று கொள்ளோ, ஏதிலாளன் எதிலார் குற்றம் திருக்குறளை மேற்கோள் கட்டியிருக்காரு. மயிலநாதர் வந்து இடைச்சொல் என்பது சொல்லியிருக்கிறார். இது ஆராயத்தக்கது. அகராதியில இது இல்லை. எனவே இவ்வளவு நாம் பார்த்து விட்டு இனி சுருக்கமாக இந்த புறங்கூறாமையை பற்றிய ஒரு புறங்கூறாமைங்கிற ஒரு சமூக நோய் மொத்தத்துல அது முற்றிலும் நீக்கப்பட முடியுமா என்று தெரியவில்லை. அதனுடைய பல்வேறு கூறுகளை எல்லாம் மிக விரிவாக திருக்குறளை மட்டும்தான் நம்ம இவ்வளவு விரிவாக நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் திருக்குறளை இந்த நான் முன்பே சொன்ன புறவுடைமை, வெகாமை, புறங்கூறாமை என்பது திருக்குறளுக்கு உரிய சிறப்பு அதிகாரங்கள் என்று நாம் சொல்லலாம். இதுல தீர்வையும் அவர் இனிமையாக பேசி, தீர்வுங்கிறது புறங்கூருக்கு தீர்வு வந்து இனிமை பேசுறது. அவர்களை பற்றி இனிமையை பேசுங்க. அதே மாதிரி நீங்க மற்றவர்களை பற்றி பேசுகிற போது நீங்க பேசுற அந்த ஒரு கேவலமான அந்த பிறரை பற்றி பழித்து பேசுகின்ற இதை நீங்கள் மற்றவர்களை குறை காணும் போது அவர்களை பழித்து பேசுகிற மாதிரி நீங்களே உங்களை பழித்து பாருங்கள் என்று ஒரு கருத்தையும் சொல்றார். எனவே ஒரு தீர்வு இருக்கிறது. இதை வந்து பைசுனம், பிசுனம் என்று வடமொழியில சொல்றாங்க. இதெல்லாம் வந்து எல்லா நூல்களிலும் பகவத்கீதை போன்ற நூல்களெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்டிருந்தாலும் அங்க வந்து அது வந்து ஒரு ஒரு நல்ல அடிப்படை குணங்கள்ல ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். இதுல நம்முடைய மற்ற 14 கணக்கு நூல்களை ரொம்ப விரிவாக பேசல. அறநெறிச்சாரம் மட்டும் என்ன சொல்லுதுன்னா, தேவர்கள் ஏன் வந்து கண் முழிக்காம இருக்கிறாங்கன்னு சொன்னா, அவர்கள் இது மாதிரி இந்த புறங்கூறுவர்களுடைய ஆட்களை புறங்கூறுவர்களை பார்த்து ஒண்ணுமே வேண்டாம் சாமி, நான் கண்ணையே துறக்காம இருந்துக்கிறேன், அப்படியே திறந்து இருந்துக்கிறேன் அப்படின்னு இருக்கிறாங்கன்னு ஒரு கருத்து சொல்லியிருக்கார். அழித்துரைக்கும் மாந்தரை அஞ்சியே தேவர் விழித்து இமையான் என்ற நிலை அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாரு. அப்புறம் மூக்கற்றதுக்கு இல்லை பழி. மூக்கு இல்லாதவனுக்கு, நாணம் இல்லாதவனுக்கு பழி கிடையாது. அவன் ஏதாவது சொல்லிட்டே இருப்பான். அப்புறம் உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்றது, இது மாதிரி கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்காங்க. இவ்வாறு இது அலர் என்று வருகிறது. அது வேற வேற நிலையில வருகிறது. இந்த ஒரு 30 சொற்கள் இந்த குசும்பு பேசுறதை பத்தி உள்ள சொற்கள் நம்ம தமிழ் லெக்சிகன்ல இருக்குது. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அடுத்தது இன்னும் சிலவற்றை சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து இந்த திருக்குறள் வந்து புறங்கூறாமையுடைய அதிகார அமைப்பை பற்றி பேசுகிற போது முதல்ல சொன்ன மாதிரி முதல் திருக்குறள் வந்து புறங்கூறாமை ஆகிய அறத்தினுடைய நன்மை. புறங்கூறான் அறங்கூறான் அல்ல செய்யணும், ஒருவன் புறங்கூறான் என்றால் அது இனிது. அடுத்தது ஒரு திருக்குறள்ல புறங்கூறனுடைய கொடுமையை சொல்லுகிறார். அறநழி அல்லவை சிதலின் தீரே புறநழி பொய்த்து நகை புறங்கூறி பொய்த்து வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கந்தரும் கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்காச்சல் என்று சொல்லி அப்புறம் ஒரு 5 திருக்குறள்ல புறங்கூறுவார்க்கு எய்தும் குற்றம் சொல்றாங்க. கடைசியா உள்ள திருக்குறள்ல புறங்கூற்று ஒழிதற்கு உபாயம் என்று அவர் சொல்லியிருக்காரு.
எனவே புறங்கூறல் என்பதை எப்படி திருவள்ளுவர் மிக விரிவாக அறிந்திருக்கான்னு பார்க்கிறோம். திருவள்ளுவர் புறங்கூறுதல் என்பதற்கு புறங்கூறல், புறநழி, புறங்கூறி, முன்னின்று பின்னோக்கா சொல், புறஞ்சொல்லுதல், பிறன்வழி கூறுதல், பகச்சொல்லல், குற்றம் தூற்றல், புன்சொல் உரைத்தல், குற்றம் காணல் என்ற இந்த சொற்களை எல்லாம் ஒருவர் பன்மொழியாக ஆண்டிருக்கிறார் இந்த திருக்குறளில். எனவே இந்த திருக்குறள் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சொற்கள் இவ்வாறு வெவ்வேறு சொற்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே புறங்கூறாமனுடைய அமைப்பை நான் முன்பே சொல்லிட்டேன். புறங்கூறாமை அறத்தினது நன்மை, புறங்கூறனுடைய கொடுமை, புறங்கூறுவார்க்கு இதுவும் குற்றம், புறங்கூற்றுவதற்கு உபாயம் இருப்பார். இதுல இந்த திருக்குறளுக்கு ஒவ்வொரு எடுத்துக்காட்டுகள் சொல்லியிருக்காங்க. நம்ம கடைசியில் உள்ளது மட்டும் சொல்றேன். அதாவது அறம் நோக்கி ஆற்றுங்கொள் வையம், புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை என்பதற்கு சகுனியை குற்றம் எடுத்துக்காட்ட சமிதன் சகுனி. சமிதன் கதை எனக்கு இப்ப மறந்து போச்சு. சகுனி கதை எல்லாருக்கும் தெரியும். அந்த சகுனியை சகித்துக் கொள்றதை பத்தி பேசுறாரு. அப்புறம் எய்திலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிறதுக்கு வில்லிபுத்தூராருக்கும் அருணகிரியாருக்கும் நிகழ்ந்த ஒரு உங்களுக்கு தெரியும் அந்த கதை. வில்லிபுத்தூரார் காதை இருக்கிறது, போலி புலவர்கள் வருகிற போது காதை இருக்கிறது, அப்புறமா 2 பேரையும் முடிச்சு போட்டு அப்படியே வெட்டுறது எல்லாம் ஒரு பாட்டு இருக்கு புண்புலவர்கள். இதை கேள்விப்பட்டு அருணகிரிநாதர் அங்க அவர்கிட்ட போறார். அருணகிரிநாதர் போகிற போது அருணகிரிநாதரை பார்த்து வியந்து அவர் இது மாதிரி ஒன்றும் செய்யல, அவர் மிக சிறந்த புலவர் என்று அவர் இது பண்ணாருன்னு சொல்லி எதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்பிற்பின் தீதொண்டோ மண்ணும் என்று அந்த கதையை சொல்லியிருக்காரு. இது நம்முடைய திருக்குறள் குமரை சோன்பாரோடு எடுத்துக்காட்டு. இவ்வாறு இந்த புறங்கூறுதலை பற்றி உள்ள சிந்தனைகளை திருவள்ளுவர் மிக விரிவாகவே செய்திருக்கிறார். இது ஒரு உளவியல் சிக்கல். இந்த உளவியல் சிக்கலை இந்த ஸ்லாண்டர் காசிப் இது ஒரு நோயாக மாறுகிற நோயை பற்றி தான் இங்க பேசுகிறேன். இது சராசரியா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம், சளி பிடிக்கிற மாதிரி. ஆனா இது நோயாவே இருந்ததுன்னா எப்பொழுதுமே அது மாதிரி இருக்கக்கூடியதை பற்றி தான் இவர் விரிவாக பேசியிருக்கிறார் என்று சொல்லி இந்த உரையை நான் இதோட நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஏதாவது இருந்தோம்னா ஆமா இதை பற்றி விவாதிக்கலாம். சாமி சொல்லுங்க. இந்த அறத்தாற்றின் இல்வாழ்க்கையாற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவது என் அங்க புறம்ங்கிறது அகவாழ்வு புறவாழ்வு இருக்கிற புறம்தான் இல்லைங்களா ஐயா? அந்த திருக்குறள் ரொம்ப சுவையான திருக்குறள். அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது. அதாவது அறநெறியிலே இல்வாழ்க்கையை ஆற்றினால் நீங்க போய் வானப்பிரசனா இருந்து கொண்டு அங்க போய் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்கிறார். அதாவது திருவள்ளுவர் இந்த வர்ணாசிர தர்மத்துல வர்ணத்தை எதிர்ப்பது மட்டும் இல்ல, ஆசிரமத்தையும் எதிர்க்கிறார். ஆசிரமத்தை சொல்லி இருக்கிறார். ஆனா சொல்லி விட்டாலும் 2 ஆசிரமம் தான் அவருக்கு உண்டு. ஒன்று இல்லறம், துறவரம். எனவே அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் இல்வாழ்க்கையை அறனை அதாவது இல்லறத்திலே இருந்த அறத்தை இல்லத்திலே இருந்து இல்வாழ்க்கையை செய்தால் போதுமே. நீ வானப்பிரசனாக போய் உட்கார்ந்து அங்க இல்வாழ்க்கை எதுக்கு நடத்துறார் என்று சொல்லி அங்க மறுப்பு திருக்குறள். புறத்தாற்றின் என்பது புறத்து ஆறுங்கிறது புறமுனா காட்டுல போய் உட்கார்ந்துக்கிட்டு வானப்பிரசனா இருக்கிறது. மனைவியை அழைத்து கொண்டு சென்று காட்டிலே தவம் பண்றது அது தேவையில்லைங்கிற. திருவள்ளுவர் வர்ணத்தை மட்டுமல்ல ஆசிரமத்தையும் மறுக்கிறவர். ஆனா ஆசிரமத்தை சொல்லியிருக்காரு, 4 ஆசிரமத்தையும் சொல்லியிருக்காரு. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கு நல்லாற்று என்ற துணை. முதல்ல ஏற்றுக்கொள்கிறார், அதாவது பிறர் கருத்தை ஏற்றுக்கொள்ளுதல். பிறகு தன் கருத்தை மறுத்தார். எனவே வர்ணத்தையும் ஆசிரமத்தையும் அவர் உடன்படவில்லை. 4 ஆசிரமம் இல்லை, அவருக்கு 2 ஆசிரமம் தான். நன்றிங்க ஐயா. வானப்பிரசம் சொல்லுங்க. வானப்பிரசங்கிறது வேண்டாம்னு நினைக்கிறாரு, 2 போதுங்க. வானம்னா நம்ம வனவானம் வனம்னு சொல்ற அதுதானங்க காட்டுல. வானம்னா அது வனம் தான். வனம் வனம்ங்கிறது வானம்னு ஆகும் சமஸ்கிருத இதுல டெரிவேஷன்ல. அதுதான். நன்றிங்க. அது மாதிரி இந்த யான் நோக்குங்கால்
நிலநோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். அங்க வந்து நோக்குதல் வந்து ஒரு பொருட் பன்மொழி அப்படிங்கறதுல அங்க ரெண்டுமே வந்து கூர்ந்து கவனித்தல். பூரா பாக்குறதுதான். இங்க பாக்குறது மட்டும் இல்ல, கருதுதல், ஆக, அதுக்காக இந்த பொருள்லாம் வந்துடும். மொழிங்கிறது பல்வேறு முறையில வந்து தன்னை தகவமைக்கும். நன்றிங்க. நல்ல சிறப்பான இந்த அதாவது நம்ம ஒரு திருக்குறள் எடுத்தா கசடர கற்பவை கற்ற பின்னிற்கு அதற்கு தக என்று படித்து விட்டு செல்கிறோம். நான் நகைச்சுவையா நண்பர்களிடம் சொல்றது, ஒவ்வொரு குறளை படிக்கும் பொழுது அந்த குறளிலும் மனத்துக்கர் மாசுயில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரபெற என்பதில் எந்த ஐயம் இல்லையோ அது போல ஒவ்வொரு குறளையும் நம்ம படித்த பொருளை உள்வாங்க வேண்டும் அப்படின்னு நான் நண்பர்கள்ட்ட சொல்றது. அது ஆனா நீங்க தொடக்கத்துல சொன்னீங்கயா சிலதெல்லாம் வந்து வழக்கு முறை இல்லாத மாதிரி சொற்கள் கையாளப்பட்டிருக்கு. கேட்கல நீங்க பேசுங்க. இல்ல சில வந்து இல்ல இப்ப திருக்குறள் வந்து எளிமையான சொற்களை கையாண்டிருக்கிறாங்க இருக்கிறதுக்கு நம்ம நிறைய குறள்கள் பாக்குறோம் இல்லைங்களாங்கய்யா. இப்ப கற்க கசடர் அது மாதிரி இக்காலகட்டத்துல அக்காலகட்டத்துல எல்லாம் வழக்கு பலம் இருக்கிறதா அவர் போட்டிருப்பாரு, இவர் அறிஞர்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி. நம்ம வாழ்வியல் நூல் என்பது வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியவற்றையும் கடைபிடிக்க கூடாதவற்றையும் சொல்வது தானங்கய்யா வாழ்வியல் நூல். அதனால அந்த சொற்கள் வந்து இப்ப நீங்க எளிய மக்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க தொடக்கத்துல சொன்னீங்களா, அதான் நான் சிந்தித்து பார்த்தேன். நமக்கு புரியலங்கிறதுனால அது எளியதுன்னு சொல்ல முடியாது, எளியதல்லன்னு சொல்ல முடியாது இல்லைங்களாங்கய்யா. ஆமா, நம்ம வந்து அதாவது அந்த மொழி வந்து எப்படி செயல்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது இப்ப நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போறதுக்கும் ஒரு பாட்டி வந்து நம்ம சளி பிடிச்சிருக்குன்னா இதை சொல்லிடுறோம். டாக்டர்னா அவர் டெஸ்ட் பண்ணி இதெல்லாம் இருக்குது என்னென்ன இதுன்னு சொல்லி அவர் கண்டுபிடிக்கிற மாதிரி நாம இதெல்லாம் பார்த்து இந்த புணர்ச்சி பழகுதல் வேண்டாம் அப்படின்னா புணர்ச்சியும் பழகுதலும்னா நாம எடுப்போம். நம்ம இலக்கண ஆசிரியர்கள் மற்றவர்கள் புணர்ந்து பழகுதல் சேர்ந்து பழகுதல்னு எடுப்பாங்க. அதனால நீங்க ஒரு எப்படி ஒரு 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 துறைசார் வல்லுநர் வந்து அந்த துறையை பார்த்து எப்படி புரிந்து கொள்கிற முறை வேற, ஒரு பொது நிலையில புரிந்து கொள்றதும் வேற. இப்ப நாம அந்த நிலையில பேசுறோம், அது எல்லாருக்குமே அது அந்த நிலையில இருந்து பார்க்க முடியுமான்னு சொல்ல முடியாது. நாம இந்த குழுவில் இருக்கக்கூடியவர்கள் அதையெல்லாம் அந்த நிலையிலிருந்து பார்க்கக்கூடிய வல்லவர்கள் என்ற ஒரு நிலையில தான் நம்ம அதை பேசி உரையாடி கொண்டிருக்கிறோம். இதை வந்து எல்லாத்திட்டையும் நாம போய் எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நாம இதை வந்து எளிமைப்படுத்தி அதை வந்து அவர்களுக்கு புரிகிற மொழியில சொல்லணும். அது மாதிரி இல்ல, நீங்க அதாவது எளிமையாக அன்றாட வாழ்க்கையில் பயன்படாத புழக்கத்தில் இல்லாத சொற்கள் அப்படிங்கிற போது எனக்கு நினைவுக்கு வர்ற ஒரு குரல் நம்ம ஏற்கனவே கூட பார்த்திருக்கோம். நத்தம்போல் கேடும் உளதாகும் வித்தகற்கல்லால் அரிது, சாக்காடும் வித்தகற்கல்லால் அரிது அப்படிங்கிறதுல இந்த நத்தம் என்பது நீங்க 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பலரும் பல மாதிரி கையாண்டிருக்கிறார்கள். ஆனா எதை எடுத்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்வதா, இல்ல நண்பர் ஒருத்தர் நகைச்சுவா சொல்ல, ஐயா இதெல்லாம் நீங்க இப்படி எல்லாம் கேட்டீங்களாக்க திருவள்ளுவர்கிட்ட தான் போய் கேட்கணும், நத்தம்னா அவர் என்ன சொல்ல வந்தாரு அப்படின்னு. அது அந்த குரல் அந்த மாதிரி சொல்ல முடியுமாங்க? அது அவரு நுணுக்கத்தை வைத்து சொல்லி இருக்கிறார் என்று சொல்வதா, இல்ல இது சாதாரண தானே என்று அவர் அந்த குரலுக்கு எப்படிங்க நம்ம அந்த சொல் ஒரு சொல்லுக்கு அல்லது அந்த கருத்துக்கே கூட பாத்தீங்களா வந்து அது விரியா பேசணும் ஐயா. நத்தம்ங்கிறது ஆக்கம்னு எடுக்கிறாரு. நத்தம்னா நந்து அப்படிங்கிறதுல இருந்து எடுத்து நத்தம் ஆக்கம், ஆக்கமாகும் கேடு. அதாவது ஒருத்தனுக்கு ஒரு கேடு வருது, அது கேடே ஆக்கமாக வருது. நத்தமாம் கேடும் ஆக்கமாகும் கேடும் தம்புகள் கேடும் உளதாகும் சாக்காடும். சாவு வந்து பிறப்பா மாறுது, அது வந்து உயிர்ப்பாக மாறுது. நீங்க சாகிறது உயிர்ப்பாக மாறுகிறது, கேடு வந்து ஆக்கமாக மாறுகிறது. அது வந்து வித்தகருக்கு தான் முடியும், அது பெரியவர்களுக்கு தான் முடியும். மகாத்மா காந்தி நினைச்சு பாருங்க, அல்லது பெரிய சமய பெரியார்கள் எல்லாம் நினைச்சு பாருங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி அவருடைய இறப்புங்கிறது உயிர்ப்பு. அவர் உயிரை வாழ்கிறார் மறுபடியும், எல்லாருமே பெரியவர்கள் எல்லாருமே.
அது அது ரொம்ப விளக்கமான ஒரு இலக்கண விஷயங்கள்லாம் நிறைய இருக்குய்யா. அது ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். நான் அந்த கட்டுரை வேணா உங்களுக்கு அனுப்புறேன். நான் அனுப்புங்கய்யா, அனுப்புங்கய்யா அது. ஏன்னா, இப்ப முதுபெரும் அறிஞர்களே வந்து 2 இதுல ஒண்ணு வந்து அ ஊழலோ, விதி என்றோ அந்த அந்த சொற்பொருள்லயோ ஆக்கம் என்பது பரிமேலழகராக இருந்தாலும் சரி, மூவரதராசனார் வந்து அ ஆக்கம் என்ற சொல்ல வந்து செல்வம் என்றோ அல்லது நல்லது என்றோ அப்படி எடுக்கல. அவரு கலைஞர் கருணாநிதி இதுலயும் பார்த்தேன். அந்த குரல்திறன்.comல தான் பார்த்தேங்கய்யா. அப்ப குழம்பி போய் தான் சரி நம்ம மற்றவங்கள குழப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா நமக்கே புரியலனாக்க நம்ம எப்படி சொல்ல முடியும்னு. ஆனா அவங்க 2 பேருமே 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 500 எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடியா இருந்தாலும் 2 பொருள்களிலும் அவங்க கையாண்டு இருக்கிறார்கள். அந்த ஆக்கம் என்றும், அ ஊழ் விதி. இது இது ஐயா ஊழ் விதி 2 ஒரே மாதிரி எடுத்துக்க முடியுமா? மன்னிக்கணும் கிளை. ஊழுக்கு போனாலே அதே மாதிரி பிரச்சனை இருக்கு. அதாவது ஊழ் அப்படிங்கிறது முறைமைன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா. அப்புறம் வினைங்கிறது ஒண்ணு. வினைங்கிறது வேற, ஊழ்ங்கிறது வேற. ஊழ் அப்படிங்கிறது நீங்க ஆலமர வித்தைங்க போட்டீங்கன்னா ஆலமரம் தான் முளைக்கும். அதான் ஊழ். புரியுதா உங்களுக்கு? ஆமா. நீங்க ஒரு ஆண் குழந்தையாக பிறந்தால் அந்த ஆண் குழந்தைக்குரிய உடல் உறுப்புகள் எல்லாம் பெற்றுத்தான் அந்த குழந்தை வளரும். பெண் குழந்தையும் அப்படித்தான். இதுதான் ஊழ். வினைங்கிறது வேற. நீங்க நீங்க செய்யக்கூடிய வினை அதனுடைய விளைவுகள் வர்றது. அதுக்கும் இந்த ஊழுக்கும் கொஞ்சம் தொடர்பு எப்படி வரும்னு சொன்னா, அது வர்ற முறையில இதுவும் வரும். அது அது எப்படி ஒரு ஒரு நீங்க ஒரு தீமையை விளைத்தால் தீமையே தான் வரும் என்ற ஒரு கருத்து அங்க வந்து சேரும். அதனாலதான் ஊழ்வினைன்னு இருக்கு. அந்த ஊழ்ங்கிறது வேற ஒரு கான்செப்ட். அது வந்து பெரும்பாலும் அந்த பேர் என்ன, ஆஜீவகர்களுடைய அடிப்படை கருத்து. அதுல இருக்கக்கூடியது வேற. திருக்குறள்ல வந்து ரெண்டுமே கலந்து வருது. ரெண்டும் கலந்து வருது. ஆனா அடிப்படை வந்து ஒரு ஒரு ஆஜீவ கோட்பாடு தான் சொல்றோம். ஊழ்ங்கிறது ஒரு விதிக்கப்பட்ட ஒரு முறை. ஆனா அதை நீ மீறலாம் என்று சொல்லுவார். ஊழை முப்பக்கம். ஊழ்ன்னு சொன்னா நீங்க உடல் ஊனத்தோடு நீங்க பிறந்துட்டீங்கன்னா அப்படியேதான் வாழணும்னு இல்லை. அதை நம்ம கடக்க முடியும். எனவே அது அதுல ரெண்டு பெரிய பிலாசபிக்கல் கன்செப்சுவல் இது இருக்கு. அது நம்ம விவாதிக்க தொடங்கினா ரொம்ப நீண்டு போயிடும். அது நம்ம மறுபடியும் பேசலாம் ஒரு கட்டத்தில். அது வரும்போது பேசலாம். நல்லதுங்க. ஏன்னா இந்தங்க நம்ம வந்து நாற்றம்னாக்க துர்நாற்றத்தை நம்ம தவறாக பயன்படுத்துவது போல புழக்கத்தில் இருப்பது போல ஆகும் கூழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகும் கூழால் போகும். ஆகூழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போக்கூழால் தோன்றும் மடிங்கிறத அங்க வந்து அது இயற்கை சோம்பேறித்தனமா இருந்தா கைப்பொருள் அப்படிதானுங்க அது. மற்றபடி அதை போய் ஊழ்னாக்க நானு இப்ப ஊழ்வினை உறுத்தும் அப்படின்னு சிலப்பதிகாரத்துல வர்றது அது வேற இல்லைங்களாங்கய்யா? மன்னிக்கணும். முறை முறை ஆகும் முறை ஆகும் முறை போகும் முறைன்னு எடுக்கணும் நீங்க. இல்ல ஊழ்வினை உறுத்தும் அப்படின்னு சிலப்பதிகாரத்துல சொல்றதும் வந்து அது அங்க வேற. அங்க அவர் சொல்றது ரெண்டையும் கம்பைன் பண்ணி அது ஊழையும் வினையும் ரெண்டையும் சேர்க்கிறார். ஊழ்வினை ஊழ்வினை உறுத்தம். ஊழாக வருகின்ற வினை, முறையாக வருகின்ற வினை. வினை நீங்க செய்யற வினை அறுத்துத்தான் தீர வேண்டும். நெமிசிஸ் சொல்றீங்கல்ல, நீங்க செய்யற வினையை வினை விதைத்தோன் வினை இருப்பான். அதுதான் ஊழ் வினை. அது வேற. அதே அதே ஊழ் தான் இங்க ஊழிற் பெருவழி யாவல மற்ற ஒன்று சூழினும் தான் முந்துருவும் வந்து இங்க முறைமைன்னு எடுத்துக்க முடியாது இல்லைங்களாங்க? அது ஊழ்ங்கிறது அந்த இடத்துல திருக்குறள்ல வரக்கூடியது வந்து நீங்க இடையறாமல் இருக்கக்கூடிய ஒரு இயற்கையினுடைய நியதி. நன்றிங்க ஐயா. மணிகண்டன் சார் தலைப்பு விட்டு இன்னைக்கு புறம் நோக்கி ரெண்டும் பேசின இருந்தாலும் இது உறுத்திக்கிட்டே இருந்தது. நண்பர்கள் புறத்தரல. ஏன்னா அது எப்பொழுதுமே நமக்கு ஐயம் வரணும். அதெல்லாம் சிந்திக்கத்தான் ஐயங்கள் வரும். ஐயம் எப்பவுமே ஐயம் மறுபடியும் வரும். ஐயம் தெளிந்தது போல இருக்கும், மறுபடியும் அந்த வரும். விளக்கத்துக்கு நன்றிங்க ஐயா. நன்றி. இந்த வினாக்கள் இல்லைன்னா நம்ம நிறைவு செய்யலாம். சார் இதுல ஒரே ஒரு இது சொல்றதுக்கு தேங்க்ஸ் சார். நம்ம வந்து நம்முடைய குற்றம் கண்டிப்பா நமக்கு தெரியாது. அப்படிதானேங்க சார்?
அப்போ நம்ம மற்றவங்க நமக்கு குற்றத்தை தெரியாதா? மட்டும் நம்ம மற்றவங்க குற்றத்தை மட்டும்தான் சொல்லிட்டே இருப்போம். அதே இதுக்கு நேரம் ஆப்போசிட்ல தான் பைபிள்ல ஒரு விளக்கம் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, உன்னுடைய கையில் உன்னுடைய கண்ணுல உற்றத்தை வச்சுட்டு உன்னுடைய சகோதரன் கண்ணில் இருக்கிற குறும்பை பார்க்கிறது என்ன அப்படின்னு சொல்லி வரும். அதேதான். சரிதான், சரிதான். சரி, அந்த அதே இத கருத்து. பார்த்தபோது அந்த ஒரு கருத்து ஞாபகம் வந்துச்சு. இல்ல, இல்ல. அதே கருத்துக்கள்லாம் சரிதான். அதாவது பெரிய என்ன சொல்லுவாங்க இல்லையா? கிரேட் மைண்ட் நம்முடைய கன்கர்ன்னு சொல்லுவாங்க. சிறந்த சிந்தனையாளர்கள், சிறந்த அறிஞர்கள், ஞானிகள் எல்லாம் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. அதே கருத்து. இந்திரா ஏதோ சொல்றீங்களா? மேம் உங்க மைக் மியூட்டா இருக்கு. இந்திராவுதா? இல்ல சார், எனக்கு ஒரே ஒரு கேள்வி. நீங்க ரொம்ப விரிவா போறீங்க. அதாவது இங்க இருக்கிறவங்களையே எவ்வளவு பேருக்கு நீங்க சொல்றது எல்லாமே புரியுதுன்றது ஒரு கேள்வி. இன்னொன்னு என்னன்னா, இதை நம்ம ஒரு நூல் வடிவில் கொண்டு வரணுன்றது நம்முடைய நோக்கம். அப்படி வரலைன்னா எல்லாரையும் அது எட்டாது. ஆனா அப்படி நூல் வடிவுக்கு போகும்போதும் அதுக்கு ஒரு அமைப்பு வேணும்ல. அந்த அமைப்பை நீங்க கொஞ்சம் முடிவு பண்ணீங்கன்னு வச்சுக்கீங்களேன். அப்போ இப்பவும் இப்போ எல்லாருக்கும் புரியாதுன்னு நான் சொல்லலை. எல்லாருடைய லெவல் இருக்குல்ல. இப்போ இதுவே இந்த அளவுக்கு ஆழமா படிக்கிறவங்க குறைவு. ஸோ அது கொஞ்சம் இது பண்ணி நீங்க ஒரு அந்த நூல் வடிவத்துக்கு கொண்டு வரதுல என்னெல்லாம் வைக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி அதுக்கேற்ப நீங்க இங்கேயும் ப்ரெசென்ட் பண்ண தொடங்கிட்டீங்கன்னா இது நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. ஏன்னா அது எல்லாமே நீங்க ரொம்ப நீளமாகுது. அது எனக்கு நீங்க சொல்ற இதே கேள்வியும் இதே இந்த திண்டாட்டமும் எனக்கும் உண்டு. இத நமக்கு தெரியறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியணும், நம்ம அது எல்லாமே சொல்லணும் அப்படிங்கிறது தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் வருது. ஆனா நம்ம சிந்திச்சதை இல்ல தெரிந்ததை நம்ம சொல்லிவிட்டு போவோமே என்று ஒரு ஆதங்கம், அவ்வளவுதான். இல்ல சார், அது கரெக்ட். நான் அதை தப்பா சொல்லனா, எழுத போகும்போதும் கூட இப்ப நூல் வடிவம் பெறும்போது ஒரு திருக்குறளுக்கு இப்ப நீங்க அன்னைக்கு எப்சியே சொன்னாங்க சார் 1000 பக்கத்துக்கு மேல வச்சிருக்காங்க. அது நூல் வடிவம் பண்றதை பற்றி நாங்க பேசிட்டு இருந்தோம் ஒரு நாள் அன்னைக்கு. அப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப நிறைய போச்சுன்னா இப்ப யாருமே வாசிக்க மாட்டோம்ல. நம்ம எல்லாம் இப்ப ரொம்ப குறைத்து குறைத்து வாசிக்கிற ஆட்கள். அப்போ இதுல இருக்க ஒரு ஜிஸ்ட் ஆஃப் வாட் யூ ஹேவ் கிவன், நீங்க நினைக்கிறதுல எது ரொம்ப மையமான கருத்துக்களோ அந்த கருத்துக்களை வச்சு ஒரு அமைப்பு, இப்ப நான் சிராமலை அந்த அதுக்கு ஒரு அமைப்பு போட்டிருக்கேன்ல, அது மாதிரி ஒரு அமைப்பு நாம உருவாக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப அந்த அமைப்புக்குள்ள நீங்க இங்க பேசுறது சரி, கேட்கறதெல்லாம் சரி, அது எல்லாரும் சிலராவது அதை முழுமையாக புரிந்து கொள்ளுகிற இது இருக்கும்னு வச்சுக்கலாம். ஆனா அங்க வரும்போது இவ்வளவு பெருசா இருந்தா எவ்வளவு பேர் அதை வாசிப்பாங்க? முடியாதுல்ல. அந்த கேள்வி எல்லாம் இருக்கே நமக்கு. அது வாசிக்கும். உங்க ஆலோசனை மிக முக்கியமான ஆலோசனை. அதுக்கு நீங்க உங்க கருதக்கூடிய என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நீங்க சொன்னீங்கன்னா நாம அதை யோசிச்சோம். இதுதான் கொடுக்கணும், இந்த விஷயத்த மட்டும் இவ்வளவு சுருக்கமா கொடுத்தா இல்ல. அதான் நீங்க இப்ப எத்தனை வந்திருக்கு? 200 பாட்டுக்கிட்ட போயிட்டோம் போல இருக்கு. 19வது அதிகாரம். அப்படின்னா இனி வந்ததுன்னா அடுத்தது உங்களுக்கு 20வது அதிகாரம் இல்லையா? இன்னும் 4 அதிகாரம் போயிட்டீங்கன்னா இல்லறவழி முடிச்சிருவீங்க. 24ஓட இல்லறவியல் முடியுது இல்ல, அதனால. என்ன 28 வரைக்கும் போயிருமோ இல்லறவியல்? தெரியலையே எனக்கு. அறத்துப்பால் 38 அதிகாரம். இல்ல 38 இல்லறவியல் மொத்தம் 24. அது 20 தானே இல்லறவியல். 4 பாயிரம் தானே. 24 வரைக்கும் இல்லறவியல் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் துறவரவியல் தொடங்குது. 25ல இருந்து துறவரவியல் தொடங்கலையா தெரியலையே. நீங்க சொல்றது சரிதான். 24. 24 அது வரைக்கும் நீங்க ஒரு அமைப்பா யோசித்தீங்கன்னா என்ன செய்யணும்னு பார்க்கணும். சரி சார், அதுதான் என்னுடைய கருத்தை நான் சொன்னேன். அதை நூல் வடிவம் பெறணும். ஆனா ஒரு அமைப்புக்குள்ள வந்துடணும். அப்பதான் எல்லாரும் மற்றவங்களும் கருத்து சொல்லலான்னு நான் மட்டும் சொல்லிட்டு இருக்க மாதிரி கேட்கிற நல்ல புரிந்து கொள்கிறவர்கள் எல்லாம் மேடம் சொல்றது சரிதான் நாங்க அப்படின்னா, அல்லது இல்ல ஏதாவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வணக்கம். வணக்கம் ராஜேந்திரன், சொல்லுங்க. என்னுடைய கருத்து, இப்ப நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் சொல்லுங்க. அது நமக்கு படிக்கக்கூடிய காலத்துல இந்த இவ்வளவு அறிவு கிடைக்கல. ஆனா இப்ப நீங்க சொல்லக்கூடிய வேளையில நிறைய கருத்துக்கள் நமக்கு தெளிவாகுது.
அது வந்து ரொம்ப பயனுடையதாக இருக்கு. ஆனா நீங்க புத்தகம் போடக்கூடிய வேலையில அதை ஷார்ட் பண்ணிட்டா போதும். இப்போ எந்தெந்த விஷயங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்க சொல்லுங்க. ஏன்னா இனி ஒரு தலைமுறைக்கு இது கேட்க முடியாது. நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் நம்ம படிக்கக்கூடிய காலத்துல கேட்காத நிறைய விஷயங்கள். இன்னைக்கே நீங்க 4 குறள் சொன்னது ஒரு 4 மணிக்கூர் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்க மிக தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்கிறீங்க. அது ரொம்ப ஒரு அனுபவமாக இருந்தது. எனவே சொல்ல வேண்டிய கருத்துக்களை எல்லாம் தெளிவாகவே சொல்லுங்க. ஆனா நீங்க புத்தகமாக வெளியிடக்கூடிய வேலையில அதை எடிட் பண்ணிட்டா போதும். சரி சார், சரி சரி, அதே இந்திரா கருத்து நீங்க வேற